ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदिरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखादमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरगो रसिका भुवि भावुका नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती भक्तिर्भवति नैष्टिकी। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। श्री राधा दामोदर की जय। எல்லாருக்கும் தாமோதரர் மாத வாழ்த்துக்கள். இன்னைக்கு தாமோதர லீலை பத்தி எடுக்க சொன்னாங்க. இந்த தாமோதரர் மாதத்துல நம்ம பகவானை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அற்புதமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா எத்தனையோ மாதங்கள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ் வருடத்திலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மாதாஜி. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, இப்போ ஏன்னா நம்ம தமிழ் மாதத்திலே பார்க்கும்போது இல்லையா, நிறைய சித்திரை வைகாசி வருது. அப்ப இங்கிலீஷ் மாதத்திலேயே ஜனவரி பிப்ரவரி வருது. இப்ப இந்த மாதிரி தேவர்களுக்கும் மாதங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ரீதர மாதம், தாமோதர மாதம், கேசவ மாதம் அப்படின்னு சொல்லி 12 மாதங்கள் வருது தேவர்களுக்கு. இப்ப அந்த மாதிரி வர்ற அந்த 12 மாதங்களில் வைத்து பார்க்கும்போது தாமோதரர் மாதம், கார்த்திக் மாதமும் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதம் ரொம்ப ரொம்ப பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான மாதமாக இருக்கு. அந்த பிரியமான மாதமாக இருக்கிறனால அந்த மாதத்துல பகவான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய லீலைகள் அந்த அந்த மாதத்திலேயே பகவான் பண்ணிருக்காங்க. அந்த லீலைகள் என்னன்னா, ராதா குண்டம். ஏன்னா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது என்னன்னா ஸ்ரீமதி ராதாராணி. எல்லா பக்தர்களிலும் மிக உயர்ந்தவர் ஸ்ரீமதி ராதாராணி. இப்ப அவங்க எவ்வளவு பகவானுக்கு பிரியமானவரோ அதே மாதிரி ராதா குண்டமும் கூட பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. இப்ப அந்த ராதா குண்டம் தோன்றிய மாதமும் இந்த தாமோதரர் மாதம் தான் இது. அதுக்கப்புறம் பகவான் முதல்ல கண்ணுக்குட்டி மேய்க்க போனதும் இல்ல, பசுமாடை மேய்க்க போனது. இப்ப அந்த மாதமும் இந்த மாதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய லீலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நம்ம தாமோதரர் லீலை பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்ப இந்த தாமோதரர் மாதத்துல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டத்துல ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க. இப்ப நான் லீலை நான் மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு பதிலா இதை நம்ம ரீட் பண்ணிட்டே அப்படியே பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த தாமோதரர் மாதத்தை பத்தி கொஞ்சமா சொல்லிட்டு நம்ம அந்த லீலை பார்க்கலாம். என்னன்னா, இந்த தாமோதரர் மாதத்தில் நம்ம என்ன சொல்றது, ஆன்மீக விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம். நம்ம 2 மாலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாலைகள் பண்றோம்னா நம்ம 4 மாலைகள் 6 மாலைகள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல யாருமே ஜபம் இன்னும் பண்ணல அப்படின்னாலும் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் இன்னும் நம்ம அதாவது தொடங்கலாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை. இது இப்ப அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, இதுல நமக்கு துளசி பராமரிப்பு நமக்கு தெரியும் இல்லையா, பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் என்னன்னா, இந்த துளசியை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பலன் கொடுக்கும். இது நமக்கு தெரியும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரபு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த தாமோதரர் மாதத்துல நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது அது நம்மளுடைய தூய்மைக்காக நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம். ஏன்னா துளசி செடியை நம்ம பறிக்கிறோமா, சுத்தி வர்றது, அதுல வர்றது மிகப்பெரிய பலன். ஏன்னா துளசி மகாராணி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுன்னு பகவான் ஏத்துக்குவாங்க. அவர் எந்த விதமான ஒரு நபராக இருந்தாலும் துளசி மகாராணி மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பகவான் ஏத்துக்குவாங்க. அதனாலதான் நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது கண்டிப்பா துளசி வைப்போம். இப்ப அதுல வைக்கும் போது ஏன்னா நம்ம எப்படியா எங்கிருந்தோ வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே நம்ம கொண்டு வர்றோம். நம்ம செய்யும் போது தூய்மையா செய்யறோமா அப்படின்னும் நம்மளால தெரியாது இல்லையா. முழு மனதோட செய்யறோமா, நான் பகவானுக்காக செய்யறேன்னு சொல்லி முழு கவனத்தோட செய்யறோமா,
இல்ல இல்லையா? எத்தனையோ ஒரு விஷயங்கள் வந்து மனசுல வருது. ஒரு நிமிடம் நினைக்கலாம் இல்லையா? ஒரு செகண்ட் தான் பகவான்கிட்ட நினைக்கலாம், நினைக்காமலும் இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த பிரசாதம் எல்லாம் வந்து நம்ம சமைக்கிறோம். இப்ப அதுல நம்ம பண்ணும்போது அதுல நம்ம துளசி வைக்கிறோம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது. இப்ப அந்த துளசி வைக்கும் போது அந்த என்ன சொல்றாங்க, அந்த தவறான இதை எல்லாமே வந்து மன்னிச்சு துளசி மகாராணி வந்து பகவான் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுதான். ஆனா துளசி மகாராணி வந்து ரொம்ப ரொம்ப கருணை. அவங்கள வந்து அவங்க மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க என்ன ஆகுது, பகவான் வந்து ஏத்துக்குவாங்க. அதனால வந்து நம்ம டெய்லி துளசியை வந்து நம்ம பறிக்கிறோமா 3 தடவை சுத்தி வர்றது, அவங்கள வந்து நம்ம தண்ணி ஊத்துறது இல்லையா? நிறைய பேர் துளசி இருக்கும் எல்லார் வீட்லயும், இல்லாதவங்க வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதத்திலே ரொம்ப விசேஷம். ஏன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானது துளசி மகாராணி அது. இப்ப அதனால வந்து நம்ம துளசியை வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம தண்ணி ஊத்துறது பரிக்கிரமா பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பகவானுக்கு நெய்வேத்தியம், பகவானுக்கு நெய்வேத்தியம் காய்ச்சாரி நெய்விளக்கு காட்டுறது இல்லையா? வந்து தாமோதரர் மதத்தில் என்னன்னா தாமோதரர் பிக்சர் வந்து பாத்திருப்பீங்க. யசோதா மையா வந்து யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை வந்து உரலில் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பிக்சருக்கு வந்து நம்ம நெய் தீபம் வந்து காட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, பல கோடி கல்பங்கள் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே வந்து போகுதாமா எப்படி ஒரு நெய்விளக்கு காட்டுறதுக்கு மூலமாகவே அப்படின்னு பார்க்கும்போது இல்லையா? நமக்கு அந்த 30 நாள் இருக்கு. அப்ப அந்த 30 நாள் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாக்கா பாருங்க எவ்வளவு மிகப்பெரிய பலன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன செயல்கள் தான், ஆனா நமக்கு பலன் வந்து மிகப்பெரிய பலன் வந்து இருக்கு. இப்ப இந்த தாமோதர மாதத்தில் வந்து நம்ம ஆன்மீக விஷயங்கள் என்ன பண்றோமோ அது எல்லாமே வந்து பல மடங்கு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த இதுலயும் சொல்லுவாங்க, ஒரு நாள் வந்து ஒரு பிரபு வந்து சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இது ஆஃபரிங் மந்த், ஆடி தள்ளுபடி எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து அந்த மாதிரிதான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இந்த ஆஃபரிங் மந்த் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இப்ப இதுக்கு என்னன்னா, ஒரு எலி வந்து இந்த மாதிரி வந்து நீங்க டெம்பிள்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுல்லா வந்து விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க பகவான் முன்னாடி. இப்ப அந்த மாதிரி வந்து விளக்கு ஏத்தி வச்சிருக்கும் போது ஒரு நாள் வந்து அந்த நெய்யை எல்லாமே வந்து விளக்கு ஏறி முடியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து ஒரு எலி வந்து என்ன ஆகுதாமா, அது வந்து சாப்பிடுது. அந்த அந்த நெய் சாப்பிடுறதுக்காக அந்த எலி வருது. ஆனா அங்க எலி வரும்போது அங்க தீபம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த எலியுடைய உடம்புல வந்து ஃபுல்லா வந்து நெருப்பு வந்து வந்துருச்சு. அந்த இதுல அந்த சூடு தாங்க முடியாம எலி என்ன பண்ணுதாமா, மேலையும் கீழே வந்து இந்த குதிக்குது, துள்ளுது. அதன் மூலமா என்னாச்சு, பகவான் என்ன நினைச்சாங்க, அது வந்து இந்த சூடு தாங்க முடியாம வந்து அது மேலையும் கீழேயும் வருது. ஆனா பகவான் என்ன நினைச்சாங்க, எனக்கு வந்து இந்த ஆத்மா வந்து எனக்கு வந்து தீபம் காட்டுது அப்படின்னு நினைச்சு வந்து என்ன ஆச்சு, அந்த எலி அந்த அந்த இடத்துலயே வந்து இறந்து போன உடனே, உயிர் போன உடனே பகவானுடைய லோகத்துக்கு வந்து போயிருச்சாமா. அப்ப பாருங்களேன், இந்த எலிக்கே வந்து மோட்சம் கிடைக்கும் போது இல்லையா, நாமெல்லாம் வந்து பண்ணா நமக்கு எந்த விதமான பலன் இருக்குன்னு சொல்லி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகவானுடைய காரணியம் வந்து அந்த மாதிரி. ஏன்னா நாம இங்க வந்து பண்ணும்போது பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, பௌதிக உலகத்துல வந்து நாம வந்து என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு 100 விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது 99 நல்லது பண்றோம், ஒண்ணு மட்டும் கெட்டது பண்றோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், பௌதிக உலகத்துல 99 நல்லது மறந்துடுவாங்க, ஒண்ணு மட்டும்தான் கெட்டதை எடுத்துக்குவாங்க. ஆனா ஆன்மீக உலகத்துல எப்படி இல்லையா, அங்க பார்க்கும்போது 99 தப்பு இருந்தாலும் நல்லது ஒண்ணு மட்டும் அங்க எடுத்துக்குவாங்க. அதுதான் அந்த அந்த ஒரு உயர்ந்த குணம். பகவான் வந்து பாப்பாங்களாமா, அந்த ஆத்மா வந்து ஏதோ ஒண்ணு நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து தேடி எடுத்து வந்து அந்த பகவான் வந்து ஏத்துக்குவாங்களாமா. அதுதான் மிக உயர்ந்த காருண்யம், பகவானுடைய காருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றோம் இது. அப்ப வந்து பார்க்கும்போது தாமோதர மாதத்துடைய சிறப்புகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஓகே. நான் வந்து இதுல சுகதேவ கோஸ்வாமி வந்து அந்த லீலையை பற்றி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. நான் மீனிங் மட்டும் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே வர்றேன். தாய் யசோதை ஸ்ரீ கிருஷ்ணரை கட்டுதல். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், ஒரு நாள் எல்லா பணிப்பெண்களும் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருப்பதை கண்ட தாய் யசோதை தயிரை தானே கடைய துவங்கினாள். இவ்வாறு கடையும் பொழுது கிருஷ்ணரின் குழந்தைத்தனமான செயல்களை நினைவு கூர்ந்த அவள் தனக்கே உரிய முறையில் அவற்றை பாடல்களாக தொகுத்து தனக்குள் அச்செயல்களை பற்றி பாடி மகிழ்ந்தாள். காவி மஞ்சள் நிற சேலையையும் இடையை சுற்றிய ஒரு கச்சையையும் அணிந்திருந்த தாய் யசோதை கயிற்றை இழுத்து வெண்ணெயை கடைந்து கொண்டு இருந்தாள். இவ்வாறு அதிக வேலையில் ஈடுபட்டு இருந்த அவளது வளையல்களும் சாதனைகளும் அசைந்து ஆடி ஓசை எழுப்பின. அவளது தேகம் முழுவதும் குலங்கியது. தன் குழந்தையிடம் உள்ள ஆழ்ந்த அன்பின் காரணத்தால் அவளது மார்பகங்கள் பாலால் நனைந்தன.
மிகவும் அழகான புருவங்களை கொண்டு இருந்த அவளது முகம் வியர்வையால் நனைந்து இருந்தது. மல்லிகை பூக்கள் அவளது கூந்தலில் இருந்து சிதறி விழுந்தன. தாய் யசோதை வெண்ணெய் கடைந்து கொண்டு இருக்கும் பொழுது அவளது முளைப்பாலை குடிக்க விரும்பிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவள் முன் வந்தார். மேலும் அவளது உன்னத ஆனந்தத்தை அதிகரிக்கும் பொருட்டு அவர் மத்தை கையால் பிடித்துக் கொண்டு அவள் வெண்ணெய் கடைவதை தடுத்து நிறுத்த துவங்கினார். பிறகு கிருஷ்ணரை அணைத்துக் கொண்ட தாய் யசோதை அவரை தன் மடியில் அமரச் செய்து பேர் அன்புடனும் பாசத்துடனும் அவளது முகத்தை நோக்கினாள். ஆழ்ந்த பாசத்தின் காரணத்தால் அவளது ஸ்தனங்களிலிருந்து பால் சுரந்தது. ஆனால் அடுப்பில் இருந்த பால் பொங்கி வழிவதைக் கண்ட அவள் குழந்தை தன் பாலை குடித்து இன்னும் ஒரு திருப்தி அடையவில்லை என்ற போதிலும் அவரை உடனே ஒருபுறம் வைத்துவிட்டு பொங்கி வழியும் பாலை கவனிக்க சென்று விட்டாள். மிகவும் கோபம் அடைந்து பற்களால் தம் சிவந்த உதட்டை கடித்துக் கொண்ட கிருஷ்ணர் உய்கண்ணீருடன் தயிர்பானையை ஒரு கல்லால் உடைத்தார். பிறகு ஒரு அறைக்குள் புகுந்த அவர் ஒரு தனிமையான இடத்தில் புதிதாக கடைத்து எடுத்த வெண்ணெயை உண்ணத் துவங்கினார். தாய் யசோதை அடுப்பில் இருந்து பாலை இறக்கி வைத்த பின் வெண்ணெயை கடையும் இடத்திற்கு திரும்பினார். அங்கு தயிர்பானை உடைந்து கிடப்பதையும் கிருஷ்ணர் இல்லாததையும் கண்ட அவள் பானையை உடைத்தது கிருஷ்ணரின் வேலையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தார். அச்சமயத்தில் கிருஷ்ணர் குப்புற கவிழ்க்கப்பட்டிருந்த ஒரு மர உடலின் மேல் உட்கார்ந்து கொண்டு தயிர், வெண்ணெய் போன்ற பால் தயாரிப்புகளை தம் விருப்பம் போல் குரங்குகளுக்கு விநியோகித்துக் கொண்டிருந்தார். திருட்டை செய்ததால் தம் தாயினால் தண்டிக்கப்படக்கூடும் என்று எண்ணி மிகவும் கவலையுடன் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். தாய் யசோதை அவரை கண்டதும் மிகவும் கவனத்துடன் பின்புறம் இருந்து அவரை நெருங்கினாள். கையில் தடியுடன் இருக்கும் தம் தாயை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக விரைவாக உரலில் இருந்து கீழே இறங்கி பெரும் அச்சத்திற்கு உள்ளானவர் போல் ஓட்டம் பிடிக்க துவங்கினார். யோகிகள் கடுமையான தவ விரதங்களால் பகவானின் பிரகாசத்திற்குள் புக விருப்பம் கொண்டு தியானத்தின் மூலமாக பகவானை பரமாத்மாவாக கைப்பற்ற முயல்கின்றனர் என்றாலும் அவர்கள் பகவானை அடைய தவறி விடுகின்றனர். ஆனால் தாய் யசோதை அதே பரம புருஷரான கிருஷ்ணரை தன் மகன் என்று எண்ணி கிருஷ்ணரை பிடிப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து செல்ல துவங்கினான். கிருஷ்ணரை பின்தொடர்ந்த தாய் யசோதை தன் பெரிய ஸ்தனங்களின் வலுவை அவளது மெல்லிய இடையால் தாங்கிக் கொள்ள இயலாமல் இயல்பாகவே தன் வேகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. கிருஷ்ணரை வேகமாக பின்தொடர்ந்து சென்றதால் அவளது கூந்தல் அவிழ்ந்து அதிலிருந்து மலர்கள் அவளுக்கு பின்னால் சிதறி விழுந்தன. எனினும் தன் மகனான கிருஷ்ணரை அவள் கைப்பற்ற தவறவில்லை. தாய் யசோதையிடம் பிடிப்பட்ட கிருஷ்ணர் இன்னும் அதிக அச்சமடைந்து தான் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொண்டார். அவரை நோக்கிய யசோதை அவர் அழுவதை கண்டாள். அவரது கண்ணீர் அவரது கண்களை சுற்றி பூசப்பட்டு இருந்த கருப்பு மையுடன் கலந்தது. இந்நிலையில் அவர் தம் கைகளால் கண்களை கசக்கிய பொழுது அந்த மை அவரது முகம் முழுவதையும் பரவியது. தாய் யசோதை தன் அழகிய புதல்வரின் கையை பற்றி கனிவுடன் அவரை தண்டிக்க துவங்கினார். கிருஷ்ணர் யார், அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை அறியாத தாய் யசோதை எப்பொழுதும் கிருஷ்ணரின் ஆழ்ந்த அன்பிலேயே மூழ்கி இருந்தார். கிருஷ்ணரிடம் இருந்த தாய் பாசத்தின் காரணத்தால் அவர் யார் என்பதை அறிவதில் கூட அவள் சிரத்தை காட்டவில்லை. எனவே தன் மகன் மிகவும் பயந்து விட்டதை கண்ட அவள் கம்பை எரிந்துவிட்டு தொடர்ந்து குறும்புத்தனங்களை அவர் செய்யாமல் இருக்க அவரை கட்டி போட விரும்பினாள். பரம புருஷர் ஆதியும் அந்தமும் உள்ளும் புறமும் முன்னும் பின்னும் இல்லாதவர். அதாவது அவர் எங்கும் பரவி இருப்பவர் ஆவார். அவர் காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்படாதவர் என்றால் அவருக்கு கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இதனால் எல்லா காலங்களிலும் அவர் தமது சுயமான உன்னத ரூபத்திலேயே இருக்கிறார். அவர் சம்பந்தம் உண்மைக்கு அப்பாற்பட்ட பரிபூரணராய் இருப்பதால் அனைத்திற்கும் காரண விளைவாக இருந்த போதிலும் காரண விளைவிற்கு இடையிலுள்ள வேறுபாட்டிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். வெளிப்படையாக தோன்றாதவரும் புலன்களுக்கு அப்பாற்பட்டவருமான அவர் இப்பொழுது ஒரு மனித குழந்தையாக தோன்றியுள்ளார். தாய் யசோதை அவரை தன் சொந்த குழந்தையாக கருதி அவரை ஒரு கயிற்றால் மர உரலுடன் கட்டி போட்டாள். இன்னும் வரிசையா வருது. நம்ம இதுல இருந்து அப்படியே பார்க்கலாம். என்னன்னா இப்ப நம்ம படிச்சது அப்படியே கதையாதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஏன்னா ஒரு நாள் என்ன ஆகுது, இப்ப எல்லாருமே நாங்க 9 லட்சம் பசுக்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும் போதும் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையில் இருக்காங்கன்னு சொல்லி கிருஷ்ணருக்காகவே தனிப்பட்ட முறையில் யசோதா அம்மா அவங்க கிருஷ்ணருக்காக
வெண்ணெய் கடையிறதுக்காக வந்து சாரி தயிர் கடையிறதுக்காக வந்து உட்கார்றாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஏன்னா டெய்லி வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் என்னன்னா இங்க 9 லட்சம் பசுக்கள் இருக்கு, அங்க வந்து 1, 2, 10 மாடு இங்க இருக்கோ அந்த வீட்டுல போய் டெய்லி வந்து திருடி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து கம்ப்ளைண்ட் வருது. இப்ப இது வந்து கேட்ட உடனே வந்து யசோதாமா வந்து நம்ப மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் வந்து ரொம்ப வருத்தம், என்னடா கிருஷ்ணர் வந்து எங்க வீட்டுல வந்து 9 லட்சம் பசுக்கள் இருக்கு, எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காகத்தான், ஆனா அப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து வேற வீட்டுல போய் வந்து சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வருத்தம். இருந்தாலும் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கிருஷ்ணருக்காக தனியா அவங்களே வந்து வந்து வெண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து தயிர் கடையிறதுக்காக வந்து அங்க உட்கார்றாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது அடுப்புலயும் வந்து பால் வச்சிருக்காங்க. அங்க வந்து அப்பெல்லாம் வந்து விறகு அடுப்பு இல்லையா, அப்ப அது வந்து கொஞ்சம் மெதுவா வரும், அதனால அதை வச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. இப்ப இங்க வந்து வரும்போது கடைஞ்சிட்டே இருக்கும்போது அங்க உள்ள வந்து தெரியுது, இங்க முன்னாடி இவங்க வந்து உட்கார்ந்து கடையிறாங்க. உள்ள பார்க்கும்போது ரூம்ல வந்து கிருஷ்ணர் வந்து குட்டி கிருஷ்ணர் வந்து படுத்திருக்காங்க அங்க. அப்பப்ப வந்து அந்த ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்டே வந்து இவங்க கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே அந்த லீலைகள் வந்து பாடிக்கிட்டே வந்து அவங்க வந்து வெண்ணெய் வந்து கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணனுடைய லீலையில அப்படியே மூழ்கி போயிட்டாங்க, பாட்டு பாடிக்கிட்டே வந்து பண்றாங்க இது கிருஷ்ணனுடைய லீலைகள். அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து மெதுவா வந்து எந்திரிச்சு இங்க வர்றாங்க. இப்ப வந்து மெதுவா இங்க வரும்போது எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி வந்து கிருஷ்ணருக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க மடியில வச்சு வந்து பால் கொடுக்க போறாங்க. இப்ப வந்து பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க அடுப்புல வந்து பால் வந்து பொங்கி வந்துருது. இப்ப வந்து அங்க பொங்கி வந்ததை பார்த்த உடனே வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாங்க, சரி யசோதாமா என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை வந்து இங்க உட்கார வச்சுட்டு ஒரு செகண்ட் இருன்னு சொல்லி போயிடுறாங்க. இப்ப அங்க போனோட கிருஷ்ணருக்கு என்னாச்சு, கோவம் வந்துருச்சு இல்லையா, என்ன வந்து என்ன பார்க்காம அதை விட வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கோவம் வந்து பக்கத்துல பாக்குறாங்க, சுத்தியில வெண்ணெய் பானை, என்ன பண்றது, கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க ஸ்டோர் ரூம்ல நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க என்ன பண்றாங்க, பெரிய உரல் போட்டு, ஏன்னா ஏற முடியாது, உரல் போட்டு உரல் மேல ஏறி இருக்கிற வெண்ணெய் எல்லாம் பானையெல்லாம் உடைச்சு இருக்கிற எல்லா வெண்ணையும் வந்து குரங்குகளுக்கு கொடுக்குறாங்க. அது இப்ப அந்த குரங்குகள் யாரு அப்படின்னாக்கா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க ராமாயணத்துல அங்க வரும்போது என்ன ராமச்சந்திர பகவான் இல்லையா, அவங்களுக்காக வந்து அந்த நிறைய வானரர்கள் அங்க அங்க வரும்போது என்ன ஆகுது, பகவானுக்காக அவங்க சேவை பண்ணும்போது நிறைய வானரர்கள் வந்து உயிரை வந்து விடுறாங்க. அது வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப இது இல்லையா, என்னுடைய சேவைக்காக வந்து எல்லாருமே வந்து உயிரை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த இதுல கிருஷ்ணா லீலையில வந்து வரும்போது நான் எல்லாருக்குமே வந்து என்னுடைய கையாலே வந்து வெண்ணெய் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் சொல்றாங்க. அந்த இந்த பிறவியில வந்து சரி இந்த லீலையில வந்து பகவான் வந்து வரும்போது எல்லா குரங்குகளுக்கும் வந்து பகவானுடைய கையில இருந்தே வந்து வெண்ணெய் வந்து குரங்குகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து என்னாச்சு, இந்த மாதிரி வந்து குறும்பல் எல்லா இடத்துலயும் நடந்துருக்கு. இப்ப அங்க என்னாச்சு, இல்ல யசோதாமா வந்து பால் இறக்கி வச்சுட்டு இங்க வந்து பாக்குறாங்க, எல்லாமே உடஞ்சு கிடக்கு, எல்லாம் கீழே சிதறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் இத கீழே எல்லாமே கொட்டி இருக்கிறதுனால கிருஷ்ணர் போன அந்த வழியில வந்து அந்த பாதை ஆச்சு எல்லாமே வந்து தெரியுது. ஓகே, இது கிருஷ்ணனுடைய வேலைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருது. அப்ப வந்து தெரிஞ்சு அந்த பாதம் ஆச்சு எந்த பக்கம் இருக்கோ அந்த இதை வச்சே வந்து யசோதாமா தேடி போறாங்க, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்க வந்து ஸ்டோர் ரூம்ல எல்லா குரங்குகளுக்கும் வந்து கொடுத்து எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப யசோதாமா பார்த்த உடனே பயங்கர கோபம், அங்க பெரிய குச்சி எடுத்துட்டு அங்க போறாங்க. குரங்குகள் வந்து பாத்துருச்சு, குரங்கு எல்லாமே வேகமா ஓடி போயிடுச்சு, கிருஷ்ணரால இறங்க முடியல. ஆனா எப்படியோ உரல்ல இருந்து இறங்கி கிருஷ்ணன் வந்து வேகமா ஓடி போறாங்க. இப்ப அங்க வேகமா ஓடி போறாங்க வந்து யசோதாமாவும் பின்னாடியே வந்து போறாங்க. இப்ப இதுதான் ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அழகா வந்து வர்ணிக்கிறாங்க. இதுலயே வந்து இப்ப நம்ம வந்து படிச்சேன், இது யோகிகள் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, பகவானை வந்து தேடிட்டு இருக்காங்க. தவம் விரதத்தின் மூலமாக பல யுகங்களாக வந்து கோடிக்கணக்கான ஒரு செகண்ட் அப்ப வந்து பற்பல யுகங்களாக வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்ன ஆகுது, இங்க வந்து என்ன பண்றாங்க, யசோதாமா ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இது இப்ப இன்னைக்கு நான் படிச்சேன் குந்தி மகாராஜனுடைய பிரார்த்தனைகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அழகா வந்து பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா பகவான் வந்து என்ன ஆகுது, இங்க பிறப்பற்றவராக இருந்தாலும் நீங்க வந்து இங்க பிறக்குறீங்க, அந்த நீங்க எதனால பிறக்குறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா வந்து சொல்றாங்க. நீங்க பக்தர்களை வந்து பாதுகாக்க இங்க வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, பிரம்மா என்ன பகவானுடைய நாபி கமலத்துல இருந்துதான் வந்து பிரம்மா பிறந்ததுனால
பிரம்மா வந்து பகவானுடைய மகன் இல்லையா? அப்ப உங்களுடைய மகனாகிய பிரம்மா வந்து சொன்னதுனால நீங்க இங்க வந்தீங்க, இங்க பிறப்பு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்கும் போது பயமே வந்து பயந்து ஓடுது இல்லையா? யம தர்மராஜா கூட வந்து உங்களுக்கு பயந்துதான் வந்து அவங்களுடைய சேவை வந்து பண்றாங்க. சூரியனே கூட வந்து உங்களுக்கு பயந்துதான் வந்து உதிக்குது. ஆனா வந்து நீங்க என்ன ஆச்சு, கிருஷ்ண யசோதாமா கையில இருந்து குச்சியை பார்த்துட்டு நீங்க பயந்து போறீங்களா? எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து பண்றாங்க இல்லையா? பாருங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து பிரார்த்தனை. பகவான் வந்து பாருங்களேன், அந்த பிக்சர்லயே பார்க்கும் போது என்னமோ ரொம்ப பார்த்து பயப்படுற மாதிரி வந்து அந்த இதுல இருக்கும். அந்த யசோதாமா வந்து உரல்ல கட்டி போடுற மாதிரி அவ்வளவு பயப்படுறாங்களாமா. ஏன்னா எல்லாருமே வந்து பகவானை பார்த்து பயப்படுறாங்க. யசோதாமா கையில இருக்கிற குச்சியை பார்த்துட்டு வந்து கிருஷ்ணர் பயப்படுறாங்களாமா. இப்ப இதுதான் லீலை இல்லையா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. குந்தி தேவி அதுதான் பிரார்த்தனை பண்றாங்க, என்னால அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அப்ப அதுதான் பகவானுடைய பக்தர்களுக்காக வந்து பகவான் பண்ற அந்த லீலைகள் வந்து நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா யசோதாமா எந்த மாதிரி வந்து பாக்குறாங்க, தன்னுடைய மகன் அந்த ஒரே ஒரு இதுதான். ஏன்னா பகவான் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து ஒரு பகவான் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவங்க நினைச்சாலும் ஒரு செகண்ட் வந்து என்ன சேச்சா அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காது. என்னுடைய மகன் அவ்வளவுதான், அந்த ஒரு இதுதான். ஏன்னா பக்கத்திலேயே இருந்து பாக்குறாங்க இல்லையா? 3 மாதத்திலேயே வந்து பூதனா அந்த அரக்கிய வந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநாவரத்தன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அசுரர்கள் அரக்கர்கள் கொள்றது கண்ணு முன்னாடியே பார்த்தாலும் என்ன பண்றாங்க, இது என்னுடைய மகன். அந்த ஒரு நோக்கம் தானே ஒழிய அவங்களுக்கு வந்து பகவான் கடவுள் இல்லையா, அவங்க 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர், எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அதிபதி, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இதுவே இல்லை. அப்படி நினைச்சாலும் அவங்க வந்து டக்குன்னு மாத்திக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலை வந்து எப்படி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இங்க இருக்கிற மாதிரி அந்த உறவே அங்க வந்து கிடையாது. இது அதுதான் வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அந்த ஒரு இது. ஏன்னா அவங்க இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி பகவானுடைய அந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்து அந்த ஒரு இதுல இருந்து அவங்க பகவானுக்கு வந்து சேவை பண்றாங்க. வாத்சல்ய பாவம், அந்த ஒரு பாவ நிலையில இருந்து வந்து அவங்க பகவானுக்கு வந்து சேவை பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து பகவான் என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க. யசோதாமாயை வந்து என்ன பண்றாங்க, பின்னாடியே வந்து ஓடி போறாங்க. பின்னாடியே அங்க ஓடி போகும்போது என்ன ஆகுது, யசோதாமையினால வேகமா ஓட முடியல. கிருஷ்ணர் வந்து பாக்குறாங்க, சரி அம்மாவால முடியல. ஏன்னா பகவானை வந்து யாரால பிடிக்க முடியும் இல்லையா? யாராலையும் பிடிக்க முடியாது. அதனால யசோதாமா வந்து வேகமா வந்து வர்றாங்க. அப்ப தலையில இருக்கிற பூவெல்லாம் கீழே விழுகுது. அவங்களால முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப வேர்க்குது. அது என்ன ஆகுதாமா, ரொம்ப அழகா வந்து கமெண்ட்ரி கொடுக்குறாங்க ஆச்சாரியர்கள். என்னது, அவங்க தலையில இருந்து பூ எல்லாமே வந்து கீழே விழுகுது. அங்க இருக்கிறது எல்லாமே பார்க்கும் போதும் எல்லாமே உணர்வு உள்ளது. இங்க வந்து இந்த பௌதிக உலகத்துல பார்த்தோம்னா சிலது உணர்வு உள்ளது இருக்கு, சிலது உணர்வு அற்றது இருக்கு, ஜட பொருட்கள் அந்த மாதிரி. ஆனா வந்து அங்க என்னன்னா எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூ எல்லாமே கீழே விழுகும் போது அந்த என்ன பண்றாங்க, கீழே விழுகுது. யசோதாமா வந்து என்ன பண்றாங்களாமா, தலையில எடுத்து வைக்கிறாங்களாமா. அது எடுத்து வைக்கும் போது அந்த பூ திரும்ப கீழே விழுகுதாமா. திரும்ப எடுத்து வைக்கிறாங்க, கீழே விழுகுதாமா. அப்ப வந்து யசோதாமா கேக்குறாங்க, ஏன் நான் வைக்கிற கீழே விழுகுது அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்களாமா, நீங்க வந்து ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி எல்லா யோகிகளும் வந்து பகவானை வந்து தேடிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி உயர்ந்த பகவானை வந்து நீங்க என்ன பண்றீங்க, குச்சி எடுத்து துரத்துறீங்க. உங்க தலைமையில நாங்க இருக்கக்கூடாது, உங்க கால்ல தான் நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூ நினைச்சு தலையில இருந்து கீழே விழுகுதாமா இல்லையா? அந்த மாதிரி வந்து மிக உயர்ந்த அன்பு அங்க இருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து யசோதம்மா வந்து போறாங்க, பிடிக்க முடியலன்னு சொல்லி டயர்ட் ஆகின்னு தெரிஞ்ச உடனே இப்போ பகவானே நினைச்சாதான் பகவானை பிடிக்க முடியும். ஓகே, பகவான் வந்து அம்மாவால டயர்ட் ஆயிடுச்சு, இது ஓட முடியலன்னு சொல்லி அவங்க ஸ்லோ பண்ணி அம்மா வந்து யசோதாம்மா பிடிக்கிற மாதிரி வந்து அவங்க இது வந்து ஓடுறது வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யசோதாம்மா கிருஷ்ணரை வந்து பிடிச்சிடுறாங்க. கிருஷ்ணரை வந்து பிடிச்ச உடனே வந்து ஓகே, நீ வந்து உன்னுடைய குறும்புக்கு வந்து அளவே கிடையாது, அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா என்னுடைய வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் உன்னைய நான் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி போடுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை வந்து யசோதாமா வந்து தூக்கிட்டு போய் உரல்ல, ரொம்ப பெரிய உரல், இந்த உரல்ல தானே வந்து நீ ஏறி வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ண, ஏறி வெண்ணையெல்லாம் இது பண்றது உடைக்கிறது எல்லாமே பண்ண, பானையெல்லாம், அதனால என்ன பண்றேன், இந்த உரல் தான் உனக்கு எல்லாமே இது ஃப்ரெண்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த உரலோட சேர்த்து கட்டுறேன்னு சொல்லி அந்த உரலோட சேர்த்து வந்து பகவான் யசோதாமா வந்து பகவானை வந்து கட்டிட்டாங்க, கிருஷ்ணரை வந்து அங்க கட்டிட்டாங்க. இப்ப கிருஷ்ணருக்கு வந்து இது பிடிக்குமா, சும்மா ஒரு இடத்துல சும்மா கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல, உரல்ல கட்டி போட்டா இன்னும் அதிகம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க,
வந்து யசோதாமா வந்து இங்கே இரு போ அப்படின்னு சொல்லி யசோதாமா வந்து போயிடுறாங்க. சுத்தியிலையும் பாக்குறாங்க, யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணருக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துருச்சு. இப்ப வந்து பார்க்கும்போது சுத்தியில பார்க்கும்போது அங்க 2 மரங்கள் இருக்கு இல்லையா. பகவான் செய்யறது எல்லாமே ஒண்ணு ஒண்ணும் லீலை தான் இல்லையா. இப்ப இந்த லீலையில இருந்து இன்னொரு லீலை. இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது பகவான் என்ன பண்றாங்க, சரி அந்த மரத்தை வந்து பாக்குறாங்க. ஓகே, பார்த்துட்டு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து உரலை, இவ்வளவு பெரிய உரலாமா, அந்த உரலை வந்து ரொம்ப இதா வந்து கஷ்டப்பட்டு இழுக்குறாங்க. இழுத்துட்டு அங்கேயே தவழ்ந்துகிட்டே வந்து போறாங்க. அங்க போகும்போது என்னாச்சு, 2 மரத்துக்கு நடுவுலையும் வந்து உரல் வந்து மாட்டிக்குது. இப்ப அங்க மாட்டின உடனே வந்து என்னாச்சு, கிருஷ்ணரால போக முடியல. அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாமே வந்து சிரிக்கிறாங்க. இது எவ்வளவு நேரம் குறும்பு பண்ணனாலதான் அம்மாக்கு வந்து யசோதாமா வந்து கட்டி போட்டாங்க. இன்னுமே வந்து நீ குறும்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், யசோதாமா பார்த்தா உன்ன திட்டதான் போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிறாங்க கோபர்கள் எல்லாமே. ஆனா வந்து என்னாச்சு, கிருஷ்ணர் வந்து போறாங்க. அவர் ரொம்ப பலமா அந்த உரல் வந்து 2 மரத்துக்கு இடையில மாட்டின உடனே வந்து கிருஷ்ணரால தாண்டி போக முடியல. ஆனா என்ன பண்றது, ரொம்ப பலத்தை எல்லாம் காட்டி வந்து இழுக்குறாங்க. ஆனா அந்த மரம் எப்படியாமா, இவங்க நந்த மகாராஜா வந்து சொல்றாங்க, நான் சின்ன வயசுல இருந்து இதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு வந்து அதை சொல்றாங்களாம் அந்த மரத்தை பார்த்து. அது அவங்களுடைய அப்பா வந்து அவங்களுடைய தந்தை வந்து சொல்லியிருக்காங்க, நான் இது வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் அவங்களும் வந்து சொல்றாங்க, நான் வந்து இதை வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ வருடங்களாக அது அந்த மரம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு வருடங்களாக அது வேரூன்றி இருக்கு. எத்தனை வருடங்கள் தெரியல, அவ்வளவு வேரூன்றி இருக்கிற அந்த ஒரு மரத்தை வந்து கிருஷ்ணர் தவழ்ந்து போய் அந்த உரல் மூலமாவே வந்து அவங்க வந்து அந்த மரத்தை வந்து கீழே விழுந்துருது. உரல்ல இழுத்துட்டு போகும்போது அதுதான் பகவானுடைய ஒரு சக்தி. நான் பகவான் எந்த ஒரு ரூபத்துல இருந்தாலும் பகவான் வந்து பகவான் தான். அதுதான் ஒரு வயது குழந்தையாக இருந்தாலும் 3 மாத குழந்தையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகவான் பகவான் தான். பகவானுடைய சக்தி என்றுமே வந்து குறையறதில்லை. அதுதான், ஏன்னா பக்தர்களுடைய லீலைகளுக்காக பகவான் அந்த ஒரு இதுல வந்து வர்றாங்க. இது இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பகவான் வந்து அந்த மரத்துல இருந்து 2 பேர் வந்து வெளியே வர்றாங்க. இப்ப யாரு அப்படின்னாக்கா, நலக்கூவரன் மணிக்கிரீவன் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர்கள் வந்து வர்றாங்க. இப்ப வந்து அவங்க வந்த உடனே வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஓகே, நாரதர் வந்து எங்களுக்கு வந்து சாபம் கொடுத்தாங்க, நான் வந்து பகவானை வந்து பார்ப்போம், இப்ப அந்த பகவான் கிருஷ்ணரை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர். ஏன்னா இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, வந்து அவங்க வந்து டிவோட்டியே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாரத முனிவர் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அவங்களுக்கு வந்து விடுதலை வந்து கொடுக்குறாங்க. அப்ப பாருங்களேன், பகவான் வந்து பக்தர்களுடைய வார்த்தை காப்பாத்துறதுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அன்னைக்கு நான் அந்த கதையும் கூட வந்து ஒரு நாள் நான் சொன்னேன். அது ராமானுஜாச்சாரியார் வந்து அவங்க வந்து ஒரு டிவோட்டிக்கு வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு தேடி பிரசாதம் வீடு தேடி வரும்னு சொன்னாங்க. ஆனா ராமானுஜாச்சாரியார் வந்து மறந்துடுறாங்க. ஆனா பகவானே வந்து பிராமணருடைய ரூபத்துல போய் அந்த பிராமணர் வீட்டுக்கு வந்து டெய்லி வந்து பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கதை வந்து நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பக்தர்களுடைய வார்த்தைக்காக வந்து பகவான் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு நபர் எல்லாம் பாக்குறது இல்ல. அதுதான், ஏன்னா பக்தர்களுடைய வார்த்தை வந்து அவ்வளவு மதிப்பு வந்து பகவான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அர்ஜுனன் கிட்ட வந்து பகவத்கீதையிலே பகவான் வந்து சொல்றாங்க, நான் வந்து என்ன அப்படின்னாக்க, நான் வந்து என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து நீ சொல்ல அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா சில சமயம் வந்து பகவான் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஏதோ வந்து வார்த்தையும் வந்து மீறலாம். இது ஏன்னா பகவான் என்ன சொன்னாங்க பகவத்கீதையில இருந்து, இதுல போர்க்களத்துல நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா பீஷ்ம தேவர் என்ன நினைச்சாங்கன்னா, நான் வந்து ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சாங்க. ஏன்னா எல்லாருடைய இருதயத்திலயும் பகவான் பரமாத்மாவா இருக்காங்க தெரியும். ஏன்னா பக்தருடைய வார்த்தையை காப்பாற்றணும். என்னுடைய சொந்த வார்த்தையையும் மீறி இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கு அந்த லீலையே கேட்கும் போது. பீஷ்ம தேவருடைய அந்த லீலையே நீங்க பாகவத்துல இந்த முதல் கண்டத்துல படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா என்னுடைய வார்த்தை தவறுனாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்தன் வார்த்தை உண்மையாகணும் அப்படின்னு சொல்லிதான் பகவான் வந்து அந்த ஆயுதம் எடுக்கிறாங்க. அந்த உடஞ்ச சக்கரத்தை எடுத்துட்டு வந்து பீஷ்ம தேவரை வந்து கொல்றதுக்காக வந்து ஓடுறாங்க. அதுதான், இப்ப வந்து என்னுடைய வார்த்தையை கூட நான் மீறினாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய பக்தருடைய வார்த்தை என்றுமே நான் மீற மாட்டேன். அதுதான், நான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தால், எப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தாலும் இந்த நபர் டிவோட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு பக்தி கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டிவோட்டி பிரார்த்தனை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இப்ப அதுதான் இல்லையா, அது அந்த நபர் எந்த மாதிரி ஒரு நபர் அதெல்லாம் பகவான் பாக்குறதே கிடையாது. நான் பக்தனுடைய வார்த்தையை வந்து நான் காப்பாற்றணும். அதுதான் இல்லையா. அப்ப பகவான் பாருங்களேன் எவ்வளவு உயர்ந்த இடத்தை வந்து பக்தர்களுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. நான் பக்தர்களா என்னுடைய இருதயம்,
அப்படின்னு சொல்லி வந்து பக்தர்களை பற்றி வந்து பகவான் வந்து நிறைய இடத்துல வந்து இது சொல்லியிருக்காங்க, குளோரிபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க சைத்தன்ய சரிதாமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாவே வந்து வரும் பக்தர்களை பத்தி. ஒரு சின்ன சின்ன சேவை கூட வந்து பகவான் வந்து மறந்திருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இருதயத்திலும் பரமாத்மாவும் இருக்கிறனால ஒவ்வொரு டிவோட்டியும் கூப்பிட்டு, ஏன்னா அந்த ரத யாத்திரை டைம்ல வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து அந்த இங்க வந்திருப்பாங்க ஜெகநாதபுரிக்கு. இப்ப அந்த மாதிரி வந்திருக்கும் போது அங்க தங்கி அந்த லீலைகள் எல்லாமே வந்து அங்க வந்து இது ரத யாத்திரை அந்த 10 நாள் அந்த இது ஃபங்க்ஷன் நடக்கும். அது எல்லாமே முடிகிற வரைக்கும் அந்த பக்தர்கள் அங்க இருப்பாங்க. இப்ப அங்க இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அங்கதான் இருந்தாங்க பூரியில சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கும் போது. ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து நீ வந்து ரொம்ப தூரம் போகாத, அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஜெகநாத்புரியிலே வந்து தங்கி இருந்ததுனால எல்லா பக்தர்களும் அங்க ரத யாத்திரை வரும்போது பாப்பாங்க சைத்தன்ய மகாபிரபுவை. ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு டிவோட்டியையும் அதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு டிவோட்டியும் பக்கத்துல கூப்பிட்டு, நீ எனக்கு இந்த நாள்ல இந்த சேவை நீ பண்ண, இன்னொரு டிவோட்டி கூப்பிட்டு நீ இந்த நாள்ல இந்த சேவை பண்ண, இந்த சேவை பண்ணும் போது நான் இந்த மாதிரி இருந்தேன், நீ இந்த மாதிரி வந்து எனக்கு சேவை பண்ண, எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சு சொல்லுவாங்களாமா. அந்த டிவோட்டிக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எல்லாருடைய இது வந்து பகவான் வந்து என்றுமே மறக்கிறது இல்லை. ஒரு சின்ன சேவை இருந்தாலும் அந்த வந்து எவ்வளவு இதா இருந்தாலும் எவ்வளவு நாம நினைக்கிறோம் நம்ம வந்து பகவான் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நம்ம வந்து ஒரு சின்ன கடுகளவு நல்ல சின்ன சேவை செஞ்சாலும் வந்து கண்டிப்பா வந்து பகவான் வந்து அதை ஞாபகம் வைத்திருக்கிறார். அதுதான் வந்து பகவானுடைய ஒரு இது. இதே வந்து பார்க்கும்போது தேவபூதி அவங்களுடைய மகன் கபில தேவர் அவங்க வந்து பகவானை பக்தர்களை பற்றி வந்து ரொம்ப அழகா வந்து குளோரிபிகேஷன் பண்ணுவாங்க. ஸ்ரீமத் பாகவத்லயும் நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுலயும் வந்து வரும். ஏன்னா பகவானை தவிர பக்தர்களை வந்து புகழ் சொல்றதுக்கு யாருமே இல்லையாம. அந்த அளவுக்கு வந்து பக்தர்களை பற்றி வந்து பகவானுடைய புகழ் வந்து பக்தர்களுடைய புகழ் பகவான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது இல்லையா. பக்தர்கள் பகவானை பற்றி வந்து சொல்றாங்க, இது ஓகே, இது நம்ம கேட்டிருப்போம். ஆனா பகவான் பக்தர்களை பற்றி வந்து புகழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்களாமா. பாருங்களேன், இப்ப இதுதான் ஒரு விசேஷம் எப்படி அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இங்கேயே பார்க்கும்போது ஒரு பௌதிக உலகத்துல ஓரளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்து முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னாக்கா என்னாகும், அவங்கள பார்க்கும் போதே ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து தள்ளி நிற்பாங்க இல்லையா. ஆனா பகவான் அப்படி கிடையாது. இதுதான் பகவான் இல்லையா. ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். பகவான் எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது, எல்லா தலைவர்களுக்கும் தலைவர் வந்து பகவான் தான் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற பகவான் வந்து பக்தர்களுக்காக வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி. நல்லா பார்க்கும்போது லீலைகள்ல எல்லாம் நீங்க அந்த பிருந்தாவன் லீலைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த லிட்டில் கிருஷ்ணாவும் பார்த்திருப்பீங்க அதுல இல்லையா. கோபியர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணனை வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து எப்படி நடக்குது இல்லையா. பகவான் வந்து எதனாலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒன்னே ஒண்ணு, அன்புக்கு மட்டும் பகவான் கட்டுப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்பின் மூலமாகத்தான் வந்து யசோதாமா வந்து கிருஷ்ணரை வந்து உரலில் கட்டினாங்களே ஒழிய வேற எதனாலையும் வந்து கட்ட முடியாது. அதுல கட்டும் போது என்ன ஆகுது, 2 இன்ச் வந்து குறையுது. அந்த 2 இன்ச் என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம சேவை செய்யணும்னு சொல்லி விரும்புறோம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பகவானே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது 2. அந்த 2 இன்ச் வந்து அதனாலதான் குறையுதாமா. ஏன்னா பகவான் வந்து எப்பவுமே பூரண சுதந்திரமானவர். அவரை வந்து யாராலையும் வந்து கட்டி போட முடியாது. அவரே நினைச்சா மட்டும்தான் வந்து கட்டி போட முடியும். ஆனா இங்க சில பிரபுபாதர் பார்க்கும் போது என்ன ஆகுது, கடைசியில அந்த மரண சமயத்துல லாஸ்ட் மினிட்ல அதுல யூடியூப்லயே அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க, நீங்க வந்து பாருங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல பிரபுபாதர் வந்து அந்த சொன்ன அந்த வார்த்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா, இங்க நடக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பகவானுடைய விருப்பப்படிதான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இங்க எல்லாமே வந்து நடக்கிறது எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான். பகவான் வந்து இங்க எல்லாமே வந்து இயங்கட்டும் அப்படின்னு சொன்னனாலதான் இங்க பிரபஞ்சம் எல்லாமே வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இது எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான் எல்லாமே வந்து நடக்குது. ஆனா வந்து நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் செய்றேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இதுதான் ஒரு மாயவுடைய வேலை. நான் தான் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு இதன் மூலமாக வந்து நினைக்க வைக்குது மாயை. ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து எல்லாமே இயக்குறது பகவான் மட்டும்தான். அதுல ஒரு பக்தர் வந்து சொன்னாங்க, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் வந்து நல்லா இருந்தது. ஒரு ஆத்மா வந்து இங்க வந்து பிறக்குது இல்லையா, ஒரு ஜீவன் இங்க வந்து பிறந்த உடனே வந்து என்ன ஆகும், பிறந்த உடனே வந்து எதுவுமே பண்ணாது இல்லையா. அது தலைகீழ அது குழந்தைய அந்த வச்சு வெளியே வந்த உடனே வந்து முதுகுல வந்து தட்டுவாங்களாமா. தட்டும் போது கிருஷ்ணர் வந்து நீ வந்து
மூச்சு விடு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொன்ன பிறகுதான் அந்த ஜீவனே வந்து மூச்சு விடுமாங்க. ஏன்னா அதுவும் பகவானுடைய விருப்பம் தான். அதுதான் ஏன்னா பகவானுடைய விருப்பப்படிதான் ஒண்ணுமே வந்து நமக்கு நடக்குது. அதனால வந்து என்ன ஆகாமா, நம்ம வந்து ஒவ்வொரு மூச்சு வந்து எத்தனை தடவை நம்ம வந்து மூச்சு விடுவோம், அது எல்லாமே வந்து நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு மூச்சு விடும் போது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் வந்து பகவானை நினைக்கணுமாமா. வந்து பகவானை நினைக்காம நம்ம மூச்சு விட்டோம்னா அது வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது ஏன்னா பகவானுடைய கருணையால் தான் நம்ம எல்லாமே நமக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம செய்யற செயல் ஒவ்வொன்றும் வந்து பகவானுடைய விருப்பப்படிதான். இது இல்ல அப்படின்னாக்க என்ன ஆகும், ஒண்ணுமே வந்து இல்லை. ஏன்னா பகவானுடைய நாம நினைக்கிறோம் டெய்லி நம்ம வந்து ஒரே மாதிரி வேலை பண்றதா, எனக்கு லீவ் இல்லையான்னு சொல்லி நாம கேட்கிறோம் இல்லையா. ஆனா பகவானுடைய சேவகர்கள் சூரியன் டெய்லி உதிக்குது இல்லையா, சண்டே லீவ் எடுக்குதா இல்ல, சூரியன் உதிக்கலைன்னா நம்மளுடைய எல்லா வேலையும் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனா அந்த மாதிரி இருக்கும் போது இல்லையா பகவான் எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் லீவு வேணும் இல்லையா. ஏன்னா எல்லாருடைய இருதயத்திலையும் பகவான் வந்து ஒவ்வொரு அணுக்குள்ளையும் ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளையும் இல்லையா ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளேயும் எல்லா இடத்துலயும் பகவான் வந்து இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து பகவான் வந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால அது வந்து முடியாது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பகவானுடைய சக்தியும் நம்முடைய சக்தியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன அணுவளவு நம்ம இருக்கு நம்முடைய சக்தி வந்து நம்ம வச்சுக்கிட்டு நாம என்ன நினைக்கிறோம்னா நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இல்ல எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து செயலும் நடக்கிறது பகவானுடைய விருப்பப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம இதுவும் வந்து சொல்லுவோம், என்னது அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அந்த பழமொழி. எல்லாமே வந்து பகவானுடைய விருப்பப்படிதான் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இந்த மாதிரி வந்து யசோதாமா வந்து உரல்ல வந்து கட்டுறதுக்கு வந்து இது பண்றாங்க, 2 இன்ச்சு குறையுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சம்மதிக்கிறாங்க. ஓகே நான் வந்து கட்டப்படுறதுக்கு வந்து சம்மதிக்கிறேன்னு சொல்லி சொன்னவனதான் கட்ட முடியுது. அதுக்கப்புறம் தான் உரல் வந்து இழுத்துட்டு போறாங்க, 2 பேர் வர்றாங்க. அவங்க 2 பேர் யாரு அப்படின்னாக்கா வந்து நலக்குவரன் மணிகிரீவன் வந்து குபேரனுடைய மகன்கள் இல்லையா. பணம் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த அகங்காரம், இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு அகங்காரம் வந்து அவங்களுக்கு வந்து வந்துருது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு நீரோடையில அங்க வந்து பெண்களோட வந்து ஆடை இல்லாம வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வழிய வந்து நாரத முனிவர் வந்து வர்றாங்க. இப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க சிவபெருமான் பார்வதி தேவி அந்த மாவுல உயர்ந்தவர்கள் அந்த வழியா வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நாரத முனிவர் வந்து பார்த்து சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆடை இல்லாம வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து நாரத முனிவர் வர்றது தெரிஞ்சவன அவங்க வந்து ஆடையெல்லாம் மறைச்சிட்டு தள்ளி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம அப்படியே நிக்கிறாங்க இல்லையா. ஒரு நாரத முனிவர் இல்லையா ஒரு உயர்ந்தவர் வர்றாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கோம், எந்த மாதிரி நடந்துக்குவோம், அந்த ஒரு பிஹேவியரே கரெக்டா இல்ல. அது வந்து நாரத முனிவர் பார்த்த உடனே வந்து என்ன ஆகுது, ஓகே இவங்களை வந்து நாம வந்து சரியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏன்னா பக்தர்கள் கொடுக்குற சாபம் கூட வரமாகத்தான் எப்பவுமே வந்து மாறும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரி நீங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மரமா வந்து போங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நினைவுக்கு வர்றாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, நாரத முனிவர் சொல்றாங்க, சரி நீங்க வந்து வந்து பார்க்கடல் வாசி பகவானை வந்து நீங்க சந்திப்பீங்க, பகவான் கிருஷ்ணர். இப்ப வந்து அவங்களை வந்து நீங்க எப்ப நேர்ல சந்திக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து கொடுத்துடுறாங்க. நான் அவங்க டிவோட்டியே கிடையாது இல்லையா, பகவானை பற்றி அந்த ஒரு இதுவும் இல்லை, அவங்க இருக்கிற நிலையே வேற இல்லையா. ஆனா ஒரு தூய பக்தரை, அதுதான் சொல்லுவாங்க லவமாத்திர சாது சங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு லவம் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு நிமிஷம் கூட வராதாமா, அதுக்குள்ளேயே ரொம்ப கம்மியாமா. அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் ஒரு தூய பக்தரை நம்ம சந்திச்சுட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து மாறிடும். ஏன்னா பகவானுடைய லோகத்தை அடைவது உறுதி இல்லையா. இது வந்து பகவான் வந்து உத்தவருக்கு வந்து சொல்றாங்க, யாரு வந்து ஒரு பக்தரை வந்து தூய பக்தரை வந்து சந்திக்கிறாங்களோ அவங்களை சந்திச்சுட்டோம் அப்படின்னாக்க என்னாகும், கண்டிப்பா வந்து அவங்க பகவானை அடைவதும் உறுதி, பகவானை வந்து அவங்க தரிசிப்பதும் உறுதி, அதுக்கப்புறம் பகவானுடைய லோகத்தை அடைவதும் உறுதி அப்படின்னு சொல்லி பகவான் உத்தவருக்கு வந்து சொல்றாங்க பாருங்க. அது வந்து உண்மை இல்லையா, இந்த லீலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவானுடைய வார்த்தை எப்பவுமே வந்து உண்மை, சத்திய வார்த்தைகள். இப்ப அந்த மாதிரி வந்து நாரத முனிவர் அவங்க அவங்க வந்து தேடவே இல்லை, டைரக்டா ஒரு செகண்ட் தான் வந்து நாரத முனிவரை பார்த்தாங்க. நான் அவங்களுடைய சாபம் கூட அவங்களுக்கு வரமா மாறி நேருக்கு நேரம் பகவானை வந்து சந்திக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் மிக உயர்ந்த இது. ஒரு தூய பக்தர்களுடைய சங்கம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாமே வந்து என்னாகும், மிக உயர்ந்த நிலை, ஆன்மீக உலகத்துக்கு போறதற்கான அந்த நம்முடைய உண்மையான அந்த ஒரு நிலையை வந்து நம்ம அடைவது வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
சொல்லப்படுது இது. ஓகே, இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வரம் வந்து கிடைச்சிருது. பகவானை வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க மாயம் வந்து உடைஞ்ச உடனே வந்து பாக்குறாங்க, எல்லாருமே வந்து ஓடி வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க, கோபர்கள் எல்லாமே கயிறு வந்து எடுக்க பாக்குறாங்க, எடுக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா இதுல வந்து பார்க்கும்போது நம்ம அந்த 5 ரசங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் ஆல்ரெடி இல்லையா? நம்ம பகவத்கீதை இந்த அறிமுகம் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் 5 ரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்யம், மாதுரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்க்கும்போது சக்கியம் வந்து 3ஆவதாக வருது. சக்கியம்னா பகவானுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது. அர்ஜுனன் வந்து பகவானுடைய வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாமே பகவானுடைய ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்கு ஒருபடி கொஞ்சம் உயர்ந்தது வந்து வாத்சல்ய ரசம். இப்ப அந்த வாத்சல்ய ரசத்துல இருந்துதான் யசோதமையை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிருஷ்ணரை வந்து கட்டி போட்டிருக்காங்க. பகவான் வந்து சாதாரண கயிறால கட்டல இல்லையா? பகவான் வந்து அந்த அன்பினால் தான் கட்டி போட்டிருக்காங்க. வாத்சல்ய அந்த பாவத்தினால் தான் கட்டி போட்டிருக்காங்க. அதனால வந்து அந்த கோபர்கள் எல்லாமே அந்த கயிறு வந்து எடுக்க முயற்சிக்கிறாங்க, எடுக்க முடியல இது. ஆனா வந்து என்ன ஆகுது, நந்த மகாராஜா வர்றாங்க, அவங்க வாத்சல்ய பாவத்துல இருக்காங்க, அவங்க உடனே அந்த கயிறு எடுத்தாங்க, எடுக்க முடிஞ்சது. அதுதான் அந்த பாவத்துல இருக்கிறதா எடுக்க முடிஞ்சது. இப்ப வந்து எடுக்கிறாங்க. இப்ப எடுத்த பிறகு வந்து பாக்குறாங்க, இது என்னது, இவ்வளவு பெரிய மரம் எப்படி வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாம் பாக்குறாங்க இது நடந்த விஷயங்கள் எல்லாமே. அங்க வந்து அந்த 2 தேவ புருஷர்கள் வந்து அங்க வர்றாங்க, வந்து கிருஷ்ணரை வந்து பாக்குறாங்க, அவங்க வந்து இந்த புகழாரம் வந்து சொல்றாங்க, சொல்லிட்டு வந்து அவங்க மேல பறந்து போயிடுறாங்க. இது எல்லாமே அந்த கோப பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான், எப்பவுமே வந்து பாக்குறதுதான். ஏன்னா திடீர்னு ஒரு அரக்கன் வருவாரு, ஒரு அரக்கி, இந்த மாதிரி வந்து ஒண்ணு வர்றது, கிருஷ்ணரை கொள்றது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, சும்மா ஒரு இது மாதிரிதான். இப்ப அந்த மாதிரி வந்து பாக்குறாங்க. இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களே ஒழிய ஒரு பெரிய மேட்டரா அவங்களுக்கு தோணல. அந்த மாதிரி வந்து அவங்க கேக்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து உரல்ல வந்து அந்த மரத்துல வந்து மாட்டிக்கிச்சு, இன்னும் மரத்தை யூஸ் பண்ணி வந்து தள்ளும் போது அந்த மரம் வந்து வேரோட கீழே விழுந்த உடனே 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப தேஜஸா ரொம்ப அழகா இருந்தாங்க, ஜொலிஞ்சாங்க, ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வெளியே வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க, ரொம்ப புகழ்ந்து சுத்தி எல்லாம் வளம் வந்து வணங்குனாங்க, தலை வணங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து இதெல்லாமே சொல்றாங்க. இதெல்லாமே உண்மையா, எப்படி வந்து இதெல்லாமே கிருஷ்ணரால பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது ஓகே, கிருஷ்ணரால என்ன நிறைய விஷயங்கள் நடக்குது, இதுவும் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சாதாரணமா தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய மேட்டரா வந்து அவங்க எடுக்கவே இல்லை. அதுதான் வந்து ஒரு அன்பு. அங்க முழுக்க முழுக்க எப்படி ஒரு பிரேமையினால் வந்து கட்டப்பட்டது விருந்தாவனம் முழுக்க முழுக்க. இப்ப அந்த ஒரு நிலைதான், அந்த ஒரு பாவ நிலையை வந்து நம்ம வந்து ஏன்னா இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் பகவானோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அதை வந்து நம்ம வந்து புதுப்பிக்கதான் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பகவானுடைய நாமம் சொல்றோம், பகவானுடைய லீலைகள் வந்து கேட்கிறோம். இது வந்து ஒரு கட்டத்துல நாம அந்த உயர்ந்த நிலை அடையும் போதும் நாமளும் பகவானோட இந்த 5 ரசத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம இருக்கோம். அந்த ஒரு உறவு வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா பகவானோட அங்க வந்து நம்ம அந்த சேவை வந்து தொடர்ந்து வந்து செய்வோம். ஏன்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து பகவானோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் ஒரு நித்திய உறவு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் அந்த நித்திய உறவு, அந்த நித்திய உறவை வளர்ப்பதற்கான அந்த செயல் தான் வந்து என்னது, பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை. இது நான் அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா இப்ப வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அங்க வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல, எதுவும் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. இதே வந்து பார்க்கும்போது ஒரு அம்மா இல்லையா ஒரு குழந்தைக்கு வந்து சேவை வந்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு உறவு இருக்கு இல்லையா? அப்ப அந்த உறவு இருக்கிறதுனால நம்ம வந்து பண்றோம். இப்ப அதே மாதிரிதான் நமக்கும் பகவானுக்கும் அந்த உறவு இருக்கு. இப்ப அந்த உறவு என்னாச்சு, நம்ம வந்து பற்பல ஜென்மங்களாக வந்து நம்ம வந்து அங்க அந்த உறவை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலா புதுசா நம்ம பண்றது இல்ல, ஆல்ரெடி வந்து நம்ம மறந்த உறவை தான் வந்து திரும்ப வந்து கொண்டு வர்றோம். அது வந்து அந்த உறவை வந்து அந்த வளர்ப்பதற்கான அந்த செயல் தான் வந்து என்னன்னா பகவானுக்கான பக்தி தொண்டு சேவை. நம்ம பகவானுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பக்தி தொண்டு சேவை பண்றோமோ பகவானுடைய அந்த உறவை வந்து நம்ம வளர்க்கிறோம். இப்ப அந்த உறவை வளர்க்கும் போது என்னாவது இங்க நம்ம பகவானுக்கு பண்ற சேவை தான் அங்கேயும் ஆன்மீக உலகத்திலையும் அதே சேவை தான் அங்க வந்து போய் வந்து நம்ம பண்ண போறோம். இது இப்ப அந்த ஒரு உறவை வளர்க்கறதுக்காக பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை இல்லையா? அதை வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம தொடங்குறோம் இல்ல, பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக வந்து நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? தொடர்ந்து பகவானுடைய நாமம், பகவானுடைய நாமம் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண விஷயமே வந்து கிடையாது. பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள்,
பகவானுடைய பரிவாரங்கள், பகவானுடைய உபகரணங்கள் எல்லாமே வந்து எப்படி ஆன்மீகம் தான். எல்லாமே பகவானோட ஒரு கனெக்ஷன், எல்லாமே பகவான் தான். பகவானோட வந்து எது எது சம்பந்தப்பட்டு இருக்கோ எல்லாமே வந்து பகவான், எல்லாமே வந்து ஆன்மீகமயமானது. இங்கே சாதாரணமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து வைத்து வந்து பார்க்க முடியாது. அது அந்த மாதிரி வந்து பகவானோட வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஆன்மீகமயமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமானது. பகவானுடைய லீலைகள் இல்லையா, நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கேட்போம். தாமோதர மாதம் ஒவ்வொரு வருடமே வருது. ஆனா ஒவ்வொரு தடவை வந்து லீலைகள் கேட்கிறோம். ஆனா வந்து இந்த லீலைகள் எல்லாம் வந்து கேட்கும் போது என்ன ஆகுது, நாம தூய்மை அடைகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, பகவான் எப்படி நவ எப்பனம், எப்பவுமே வந்து புதியவர், ரொம்ப ரொம்ப பழமையானவர். ஆனா வந்து என்ன ஆகுது, எப்பவுமே புதியவர் இல்லையா. இது நம்மளுடைய பௌதீக அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கவே வந்து முடியாது. ஏன்னா பகவான் எப்பவுமே வந்து இளமையானவராக தான் வந்து இருக்கிறார், எப்பவுமே புதியவராக இருக்கிறார். இப்போ அதே மாதிரிதான் பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் என்னாகும், சலிக்காது. இதே பௌதிக உலகத்துல பார்த்தோம்னா பாருங்களேன், வந்து ஏதோ ஒண்ணு கேக்குறங்க. சினிமாவே பார்த்தோம்னா பாருங்களேன், ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம் இல்லையா, 3 தடவை கேட்கும்போது இது எத்தனை தடவை கேட்கறது, சலிச்சிரும். ஆனா இதே பகவானுடைய லீலைகள் பாருங்க, நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது என்ன ஆகுது, புதுசாதான் இருக்கும், இன்னும் கேட்கணும்னு தான் தோணும். இதுதான் வந்து ஒரு இது ஸ்பெஷல் பகவானுடைய லீலைகள். இதுதான். இதே பாருங்களே, நம்ம பகவத்கீதை நம்ம வந்து நம்மளுடைய மனம் பொறுத்தவரையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எப்பவுமே வந்து புதுசு புதுசா வேணும்னு தான் மனசு வந்து நமக்கு வந்து விரும்பும் இல்லையா. நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து ஏதாவது பார்த்தோம்னா இதுதானா, ஓகே வேற ஏதாவது புதுசா இருந்தா காட்டுங்க இல்லையா. ஒரு தீபாவளிக்கே வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம் இல்லையா, புது டிசைன் புது கலெக்ஷன் அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம். இது பழைய கலெக்ஷன் தானே இல்லையா, அப்படிதானே கேட்கறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து கேட்கும் போது இதே மாதிரி நம்மளுக்கு என்ன தோணும், டெய்லி வந்து புதுசு புதுசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அது வந்து எப்படியாமா, நம்ம வந்து டெய்லி பாருங்களே பகவத்கீதை வந்து படிக்கிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படிங்க, எதுவுமே நமக்கு புரியாது, ஏதோ ஒண்ணு படிக்கிறோம் இது. ஆனா திரும்ப செகண்ட் டைம் படிங்க, இது நம்ம படிச்ச மாதிரியே இருக்காது, இன்னும் புதுசா இருக்கும். இது திரும்பவும் நீங்க செகண்ட் டைம் முடிச்சுட்டு திரும்பவும் தேர்ட் டைம் படிங்களேன், இன்னும் புதுசா இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல். என்னன்னா அதுல அந்த கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னாகும், நம்முடைய புரிந்துணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது என்ன ஆகுது, அந்த சுவை வந்து அதிகரிக்கும். பௌதிக உலகத்துல ஸ்வீட் சாப்பிட 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 என்னாகும், ரொம்ப என்னாகும், அந்த தெவிட்டு போயிடும். அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த டேஸ்ட் வந்து நமக்கு சலிச்சு போயிடும். அது வந்து நமக்கு பிடிக்காது. ஐயோ போதும், என்னால வந்து இது மேல என்னால ஸ்வீட்டே சாப்பிட முடியாது, நான் என்ன பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லுவோம். ஆனா வந்து பகவானுடைய லீலைகள் எப்படியாமா, நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், டேஸ்ட் அதிகமாவே போய்கிட்டே இருக்கும். இன்னும் சாப்பிட இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் இது மத்தவங்களுக்கு கொடுக்க என்ன ஆகும், இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. இதுதான் வந்து ஒரு வித்தியாசம். அன்னைக்கு நான் இந்த பஞ்ச தத்துவா பத்தி வந்து சொன்னேன். அவங்களுடைய இது வந்து அவங்க வந்து எந்த மாதிரி வந்து பகவானுடைய பிரேமையை வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து பரவுது. பகவானுடைய பிரேமையை வந்து எல்லா இடத்துலயும் இங்க எங்க அவங்க போனாங்களோ எல்லா இடத்துலயும் வந்து பரவுது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து சொல்லி இருந்தாங்க இல்லையா. இப்ப ரொம்ப மழை வந்துதான் என்ன ஆகும்னா என்ன ஆகும், எல்லா இடத்துலயும் வந்து வெள்ளம் வந்து வந்துடும். இப்ப அதே மாதிரிதான் பகவானுடைய பிரேமை என்ற வெள்ளம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவுதாமா. எந்த சிறியவர், தாழ்ந்தவர், ஊனமுற்றவர், முதியவர், இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பகவானுடைய பிரேமை எல்லா இடத்துலயும் வந்து பரவுது இல்லையா. அந்த மாதிரி தானே இப்ப வந்து உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மாதிரி எத்தனை டிவோட்டிஸ் இல்லையே, எத்தனை பக்தர்கள், எத்தனை பேர் வந்து பகவானுடைய நாமம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஒரு ஊர் பேர் மட்டும் எனக்கு தெரியல. அப்ப அங்க எப்படியாமா அந்த லாங்குவேஜே வந்து அவங்களுக்கு இல்லையாமா, அந்த எழுத்து மொழியே இல்ல போல. அப்ப அதனால வந்து அங்க என்ன பண்ணுவாங்க, அதனால இந்த சாஸ்திரம் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே கீர்த்தன் மட்டும்தானா, எப்பவுமே கீர்த்தன் 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 பிரசாதம் கீர்த்தன் பிரசாதம். எப்படி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜே இல்ல. ஆனா வந்து கீர்த்தன் எப்படி அந்த சுவை வந்து இருக்கு, அந்த நாமத்திலேயே எல்லாமே அடங்கி இருக்கு இல்லையா. பகவான் வந்து தமது சிக்ஷாஷ்டகத்திலேயே வந்து சொல்றாங்க, நாம் மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, இந்த என்னுடைய நாமத்துல நான் எல்லா சக்தியும் வந்து நான் அதுல வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பகவானுடைய நாமம் மட்டுமே போதும், எல்லாத்தையும் வந்து நமக்கு பகவானுடைய அந்த ஒரு லோகத்தை வந்து பகவானை அடைவதற்கு. பகவானுடைய லீலைகள் நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ இல்லையா. அந்த இதுல பார்க்கும்போது சுகதேவ கோஸ்வாமி, பரிசித்து மகாராஜா, சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவானை பற்றி வந்து சொல்வதன் மூலமாக வந்து உன்னத நிலை அடைந்தார். பரிசித்த மகாராஜா கேட்பதன் மூலமாக வந்து உன்னத நிலை அடைந்தார். இப்ப இந்த மாதிரி வந்து பகவானை பற்றி கேட்பதாலேயே போதுமாமா, அதுவே வந்து மிக உயர்ந்த நிலை அப்படின்னு வந்து
சொல்லப்படுது. இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் நம்ம டெய்லி டெய்லி கூட வந்து ஸ்மரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த தாமோதராஷ்டகம் டெய்லி வந்து நம்ம வந்து கேட்கலாம். டெய்லி வந்து நம்ம வந்து பாடலாம். பகவானுக்கு நெய் விளக்கு நம்ம டெய்லி வந்து அந்த பகவானுடைய இந்த தாமோதர அந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து டெய்லி விளக்கு வந்து காட்டலாம். நெய் விளக்கு மற்றவர்களுக்கும் வந்து காட்ட சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அந்த நம்ம வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து நெய் உருக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் இது சூடு வந்து போனோம்னா நீங்க திரி ஒரு திரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம டெய்லி ஒவ்வொரு திரி எடுத்து காட்டினாலே போதும். அது இப்ப அது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி கூட வந்து காட்டலாம். எல்லாருமே வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு 2 நிமிஷம் ஆகும். வந்து நம்ம வந்து காட்டலாம். அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து துளசியை வந்து நம்ம வந்து பரிக்கிரமா பண்றது, சுத்தி வர்றது. அதுக்கப்புறம் துளசிக்கு வந்து நம்ம வந்து இது தண்ணி ஊத்துறது. அப்ப வந்து துளசி மஞ்சரி அதுல வந்து வந்திருக்கும், முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அதை வந்து நம்ம பறிச்சு பகவானுடைய பாதத்துக்கு வந்து நம்ம வந்து வைக்கலாம். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சேவை தான் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான மிக உயர்ந்த அந்த ஒரு மாதம் வந்து இந்த தாமோதர மாதம். இப்ப இதுல வந்து நம்ம பகவானுக்கு எந்த ஒரு செயல் பண்ணாலும் பகவானை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எது கேட்டாலும் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு மாதம் நம்ம வந்து எது வேணாலும் பகவானை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக வந்து நம்ம பகவானை வந்து திருப்திப்படுத்துறோம். பகவானுக்கு வந்து அந்த சின்ன ஒரு விளக்கு தீபத்தை காட்டுறதன் மூலமாக வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்துறோம். இப்ப இந்த மாதிரி வந்து பகவானை வந்து நம்ம இந்த மாதத்தில் வந்து நம்ம திருப்திப்படுத்தலாம். இது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம எந்த அளவுக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்கோமோ இன்னும் நம்ம கொஞ்சம் வந்து கூடுதலான அந்த ஜபம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இது இப்ப வந்து நம்ம டெய்லி வந்து அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து பாடலாம். இது நம்ம வந்து பிரார்த்தனைகள் வந்து சொல்லலாம். இது அதுக்கப்புறம் இந்த லீலைகள் இல்லையா, இப்ப நம்ம வந்து படிச்சோம், கொஞ்சம் தான் வந்து இருக்கு, ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லீலைகள் எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம் இந்த மாதத்தில். இப்ப மற்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த கதைகள் வந்து நம்ம சொல்லலாம். இது இந்த தாமோதரர் மாதம் வந்து அவ்வளவு வந்து முக்கியமானது. இது யாராவது கேக்குறீங்களா? யாராவது கேள்விகள் இருக்கா? எல்லாருமே ஜபம் பண்றீங்களா? பண்றேங்க மாதாஜி. எல்லாருமே ஜபம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இது இந்த கலியுக தர்மமே வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து எப்படி இந்த புத்திசாலிகள் வந்து நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வந்து பகவானை வந்து வழிபடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா யக்ஞே சங்கீர்த்தன பிராயே எஜந்திகி சுமேத சத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பெரிய குற்றங்கள் இருந்தாலும் கடலளவு குற்றங்கள் இருந்தாலும் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக எல்லாமே வந்து இல்லாம போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்ப இந்த மாதிரி நாமத்தை பத்தி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. அந்த ஒரு நாள் வந்து வலி மகாராஜா வந்து அவங்களுடைய வாமன தேவர் இல்லையா, அந்த லீலை வந்து தெரியும். அந்த லீலை வந்து முடிஞ்ச பிறகு பகவான் வந்து இவங்க வாமன தேவர் வந்து வலி மகாராஜா வந்து நீங்க சுதல லோகத்துக்கு கீழே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஏன்னா குருடைய வார்த்தையை வந்து மீறினா அப்படின்னாக்கா வந்து அதுதான் வந்து நடக்குது. ஏன்னா அப்ப மீறினதுனால என்ன சொன்னாங்கன்னா அவங்க இது அசுரர்களுடைய குரு வந்து சுக்கராச்சாரியார். இப்ப பலி மகாராஜா வந்து என்ன சொன்னாங்கன்னா சுக்கராச்சாரியார் வந்து நீங்க வந்து என்னுடைய வார்த்தையை வந்து மீறிட்ட, நீ வந்து கீழ லோகத்துக்கு தான் போயிருவ அப்படின்னு வந்து சொன்னதுனால பகவான் வந்து என்ன சொல்றாங்க, நீ உன்னுடைய குருவுடைய வார்த்தை பிரகாரம் வந்து நீ சுதர லோகத்துக்கு கீழே போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து என்னாச்சு, தேவர்களுடைய ராஜ்யத்தை விட பல மடங்கு ராஜ்யம் வந்து அங்க வந்து கிடைக்குது. ஆனா வந்து இங்க வந்து போன உடனே வந்து என்ன ஆகுதாமா, அங்க வந்து பேசவும் வர்றாங்க. யாரு, அவங்களுடைய பலி மகாராஜருடைய தாத்தா பிரகலாத் மகாராஜா. அவங்க பேச வரும்போதும் நீங்களும் போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பக்தருடைய சார்பாக இருந்து பகவான் வந்து பேசுறாங்க. பலி மகாராஜருடைய சார்பா இருந்து சுக்கராச்சாரிய கிட்ட வந்து பேசுறாங்க. சரி, பலி மகாராஜா மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். பக்தர்களுடைய சார்பாக வந்து பேசுறது வந்து எவ்வளவு பெரிய இது. யார் பேசுறாங்க, பகவானே வந்து பேசுறாங்க. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லும் போது அப்ப வந்து சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாங்க, எவ்வளவு பெரிய குற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய நாமம் சொல்லும் போது எல்லா குற்றங்களும் வந்து இல்லாம போகுது. கடலளவு நம்ம அந்த ஒரு ஜீவன் மேல அந்த ஆத்மா மேல இருந்தாலும் யார் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா குற்றங்களும் வந்து இல்லாம போயிருது
சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு தவறு செய்தாலும் அதை வந்து பகவான் வந்து சரி செய்து விடுகிறார். ஏன்னா பகவான் என்ன சொல்றாங்க, நாம வந்து எப்ப வந்து நம்ம வந்து நாமத்தை வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அவர்களுடைய பொறுப்பு வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் பகவான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்னு இருக்கும். ஏன்னா பகவானே வழி நடத்துகிறார். ஏன்னா தன்னுடைய இருதயத்தை எல்லாருடைய இருதயத்திலேயும் பகவான் பரமாத்மா இருக்காங்க. தன்னிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பகவான் சொல்றாங்க ததாமி புத்தி யோகம் தான், என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே தருகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து என்ன ஆகுது, பகவான் வந்து பக்தர்கள் வந்து எப்பவுமே தப்பு பண்றது இல்ல. சப்போஸ் தப்பு பண்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து எப்பவுமே வந்து என்ன ஆகும், அது வந்து நீடிக்காது. பகவான் வந்து உள்ள இருந்து அவங்களை வந்து மாற்றி விடுகிறார். இதுதான் பௌதிகத்துல நம்ம வந்து பார்க்கும் போது என்ன ஆகும், ஒரு கட்டத்துல முன்னேறி போற மாதிரி இருக்கலாம், கீழே விழுந்துட்டோம்னா கீழே விழுந்ததுதான், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும். ஆனா வந்து பக்தி அப்படி கிடையாது இல்லையா. பகவான் வந்து அவங்களுடைய பொறுப்பை முழுக்க முழுக்க பகவானே வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய குற்றங்கள் இருந்தாலும் என்ன ஆகும், அவனுடைய நாமத்தை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய குற்றங்கள் எல்லாமே வந்து இல்லாம போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இந்த மாதத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யார்கிட்டையும் இல்லைனாலும் நீங்க வந்து இந்த மாதத்துல வாங்குறதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பகவான் வந்து இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல வந்து பகவான் வந்து இந்த சவுண்ட் வைப்ரேஷன் இந்த ஒலி அதிர்வின் மூலமாக வந்து பகவான் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா பாகவதம் சொல்றது பகவானுடைய ரூபம் தான். இது 10வது காண்ட பகவானுடைய திருமுகம். இது அது வந்து பார்க்கும்போது பகவானுடைய திருவுருவத்தை தான் வந்து பகவானுடைய இந்த 12 காண்டங்களாக வந்து விரிவடைஞ்சு இருக்கு. இப்ப வந்து பகவான் எங்க இருக்காங்களோ அங்க 33 கோடி தேவர்கள் வந்து அங்க இருக்காங்க. இப்ப வந்து நம்ம வந்து டெய்லி பாகவதம் வீட்டுல யார் வீட்டுல இருக்காங்களோ அங்க தேவர்கள் எல்லாமே வந்து அங்க இருக்காங்க. அப்ப பாருங்களேன், நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு படிச்சாலே வந்து நம்ம வந்து போதும். இது ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு மிக உயர்ந்த பலன். ஏன்னா இது வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு வந்து சொன்னது ஸ்ரீமத் பாகவதம். பார்க்கும்போது ஆதிசேஷன் அவங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஓதிட்டு இருக்காங்களாமா. 4 குமாரர்கள் சனத்குமாரர்கள் அவங்க என்ன பிரம்மதேவருடைய மானச புத்திரர்கள் அவங்க வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்களாமா. அப்ப வந்து பார்க்கும்போது மிக உயர்ந்த லோகத்திலேயும் வந்து பகவானுடைய லீலைகள் அது இப்படி சீக்ரெட் ரகசியம் சொல்றாங்க. எல்லா ரகசியங்களும் மிக ரகசியமானது என்ன பகவானுடைய லீலைகள் இல்லையா. அந்த ஜெகநாத லீலையிலையும் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா, பகவானுடைய அந்த ஜெகநாத உருவம் எப்படி வந்தது, பகவானுடைய லீலைகள் அவ்வளவு ரகசியமானது. அதை வந்து அங்க எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு மிக உயர்ந்த ரகசியம். அதை வந்து நமக்கு சில பிரபுபாதருடைய கருணையினால இப்ப நம்ம வந்து கேட்க முடியுது அப்படின்னாக்கா இல்லையா, அதுதான் பாக்கியம் நமக்கு இல்லையா. அந்த மிக உயர்ந்த லோகத்துல ஆதிசேஷன் அனந்தசேஷன் அவங்க ஓதிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது நாம வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இது மிக உயர்ந்தது. நமக்கெல்லாம் வந்து எந்த ஒரு குவாலிபிகேஷனும் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது இல்லையா. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பக்தருடைய வார்த்தைக்காக பகவான் வந்து அதை வந்து உண்மையாக்கிடுவாங்க. அந்த மாதிரி சில பிரபுபாதருடைய கருணையினால அந்த லீலைகள் எல்லாமே வந்து நமக்கு வெளிப்பட்டிருக்கு, நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சில பிரபுபாதர் இல்ல அப்படின்னாக்கா வந்து நமக்கு இது எல்லாமே என்னன்னு பகவத்கீதையும் தெரியாது, பாகவதமும் தெரியாது. பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள், பகவான் தான் நம்முடைய நித்திய உறவு, நம்முடைய உலகம் ஆன்மீக உலகம். இது எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளால வந்து தெரிஞ்சிருக்கவே முடியாது. இந்த ஒரு தூய பக்தருடைய கருணை இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த பகவானை வந்து நம்ம பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆனா இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து மிக உயர்ந்த பாக்கியம். ஏன்னா இந்த கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கலியுகம் பொற்காலம் சொல்லுவாங்க இது. ஏன்னா எல்லா கலியுகமும் வருது இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலயும் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த கலியுகம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கலியுகத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா கலியுகத்திலயும் வந்து வர்றது இல்லையாமா. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. கலியுக பொற்காலம் ஏன்னா 10,000 வருடங்கள் தான் வந்து இந்த ஹரிநாமம் வந்து நீடிக்கும். இப்ப அந்த ஒரு சக்தி வந்து அங்க இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா 500 வருடத்துக்கு முன்னாடிதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து வந்துட்டு போனாங்க. அந்த ஒரு இதுல குறுகிய வருஷம் பாருங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடிதான். அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பக்கத்திலேதான் வந்து நாம இந்த மனித பிறவி கிடைச்சும் அந்த மனித பிறவியிலையும் வந்து நம்ம பக்தருடைய சங்கத்தில இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பக்தருடைய லீலைகள் சரி பகவானுடைய லீலைகள் வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு இது கிடைக்காம இருக்கு, இது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இது மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் இந்த தாமோதர மாதத்தில் வந்து நம்ம வந்து
ஸ்ரீமத் பாகவதம் வந்து படிக்கிறது, பகவானை பற்றி வந்து கேட்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஈடே வந்து கிடையாது. இது ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அவ்வளவு மிக உயர்ந்த நிலை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து பகவானுடைய லீலைகள் வந்து கேளுங்க. தொடர்ந்து வந்து பகவானுடைய நாமத்தை வந்து எல்லாருமே வந்து சொல்லுங்க. ஓகே, நான் டைம் ஆயிடுச்சு. இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். வஞ்ச கல்பதர்பேசிய கிருபாசிந்திபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். हरे कृष्ण. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण माता जी.